வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து மாதாந்திர ராசி பலன். அதில் இப்போது இந்த சோபக்கிருது ஆண்டு, அதில் வரக்கூடிய பங்குனி மாதம், பங்குனி மாதம், அதுக்கப்புறம் அடுத்து சித்திரை பிறந்துடும், அது புது வருடம். இப்போ பங்குனி மாதத்துடைய மாத பலனை பார்க்க போகிறோம். அது மேஷராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். இது இங்கிலீஷ் கேலண்டரில் சொல்லணும்னா மார்ச் 14லேருந்து ஏப்ரல் 13 வரை இந்த காலகட்டம் மேஷராசிக்காரர்களுக்கு எவ்வாறு இருக்கும். இந்த மாத பலனை நம்மளுடைய யூடியூப் சேனலில் பல வாட்டி சொல்லியிருக்கோம். தினப்பலன் போடுறோம். தினப்பலன் என்பது சந்திரனை மையமாக வைத்து சொல்வது, மாத பலன் என்பது சூரியனை மையமாக வைத்து சொல்வது. இப்போது மகரத்தில் இருந்து கும்பத்தில் இருந்து சூரிய பகவான் மீனத்துக்கு வருகிறார். அதுதான் பங்குனி மாதம். சித்திரை மாதத்துக்கு மேஷத்துக்கு போவார். அப்போது புது வருடம் பிறந்துடும், குரோதி வருடம். இப்போ இந்த பங்குனி மாதத்தில் முதல் மாற்றமாக சூரியனுடைய மாற்றம். இது இல்லாமல் வேறு என்னென்ன மாற்றங்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அதே நாள் 14/3/2024 அன்றைக்கி கும்பத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் கும்பத்துக்கு செவ்வாய் பகவான் வருகிறார். மகரத்தில் உச்சமாக இருந்த செவ்வாய் பகவான் கும்பத்துக்கு வரார். அதே மாதிரி கும்பத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 1/4/2024 அன்று மீனத்துக்குள் வருகிறார். மீனத்துக்கு சுக்கிர பகவான் அங்கே உச்சம் பெறுவார். ஸோ இந்த மாதிரி கிரக மாற்றங்கள்னு பார்த்தோம்னா 3 மாற்றங்கள் தான் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். மற்ற கிரகங்களில் மாற்றம் இல்லை. வருடக்கோள்கள்னு சொல்லக்கூடிய ராகு, கேது, சனி பகவான், குரு பகவான் நிலைப்பாடில் மாற்றம் இல்லை. இந்த கிரகங்களின் மாற்றத்தை வைத்து இந்த மாதம் எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா, மேஷராசிக்காரர்களுக்கு நன்மையை தரக்கூடிய மாதம், நன்மையான மாதம். சூரிய பகவான் 11ஆம் இடத்தில் இருந்தார். சூரிய பகவான் 11ஆம் இடத்தில் இருக்கும்போது சனி பகவானோடு இணைந்து இருந்தார். இந்த சனி பகவான் சூரிய பகவான் 2 பேரும் இணைந்து இருக்கிறது அவ்வளோ விசேஷமான பலன் இல்லை. கெடுதல் செய்யக்கூடிய கிரகமாக இருந்தாலும் 11ஆம் இடத்தில் இருந்ததுனால மேஷராசிக்காரர்களுக்கு கெடுபலன்கள் இல்லைன்னு தான் நம்ம போன மாதம் சொன்னோம். இப்போது சூரியன் 12ஆம் இடம் வந்துட்டார். சூரியனை பொறுத்த வரைக்கும் அவர் தான் பூர்வ புண்ணியாதிபதி, உங்களுக்கு யோகத்தை செய்யக்கூடிய கிரகம். அவர் 12ஆம் இடம் வந்திருக்கார். அதனால் இப்போது அலைச்சல்கள் ஜாஸ்தியாக இருக்கும். நிறையா வெளியூர் பிரயாணங்கள், வெளியூர் சென்று வர்ற மாதிரி இருக்கும். நேரத்துக்கு சாப்பிட முடியாது, அலைச்சல்கள் ஜாஸ்தியாக இருக்கும். அப்படி ஒரு மாதம் இது. சரி, 11ஆம் இடத்துல இப்போ செவ்வாய் இணைகிறார் சனி பகவானோட. செவ்வாய் இது காலம் வரைக்கும் அவங்க ராசி அதிபதி, அவர் உச்சமாக இருந்தார். இப்போது 11ஆம் இடம் வந்துட்டார். செவ்வாய் 11ஆம் இடம் வருவதும் யோகம்தான். ஆனால் சனி செவ்வாய் இணைவு, இதுக்கு முன்னாடி சூரியன் சனி இணைவு, அது ஒரு பிரச்சனை. இப்போ சனி செவ்வாய் இணைவு, அது ஒரு பிரச்சனை. இந்த சூரியன் செவ்வாய் சனி இவர்களுக்குள் எங்கு இணைந்தாலோ பார்த்தாலோ அது சில ராசிக்காரர்களை பிரச்சனைக்குள்ளாக்கும். இப்போ இது 11ஆம் இடம் என்பதனால் பயப்பட வேண்டியதில்லை. செவ்வாயை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசி அதிபதி அவர் 11ஆம் இடம் வருவதால் நன்மை தான். அதே மாதிரி சனி பகவானும் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கார். சூரியன் சனி பகவான் இணைந்தாலும் தவறுன்னு சொல்லியிருக்கோம். செவ்வாய் சனி பகவான் இணைந்தாலும் அது சில தோஷத்தை உண்டு பண்ணும். என்னென்னா, உடல் நலத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கால் கைகளில் அடிபடும். சில பேருக்கு ஃப்ராக்சர் கூட ஆகலாம். வண்டி வாகனங்களை இயக்கும்போது, கனரக வாகனங்களை இயக்கும்போது, அது பக்கத்தில் போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எலக்ட்ரிசிட்டி, கரண்ட்டு ஷாக் அடிக்கும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும் மேஷராசிக்காரர்களுக்கு. கனரக வாகனங்கள் இயக்கும்போது கவனம் தேவை. அதே மாதிரி வாகனங்களை நீங்கள் செல்ஃப் டிரைவிங் பண்ணுறீங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சீட் பெல்ட்டு, ஹெல்மெட்டு இதெல்லாம் போட்டுக்கணும். காலில் பெரும்பாலும் அடிபடும். காலில் அடிபடும். எலும்பு சம்மந்தப்பட்ட உபாதைகள் நீங்கும். சில பேருக்கு பேக் பெயின், நீ பெயின், கழுத்து ஜாயிண்ட்டில் பெயின், கழுத்து இந்த மாதிரியான விஷயங்களில் வலி வரலாம். வலி நீங்கும். இதனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உடல் நலத்தில் கவனமாக இருக்கணும். ஆனால் ஹெவி ஒர்க் இருக்கும். நீங்கள் ஓய்வே எடுக்க முடியாத அளவுக்கு ஒர்க் இருக்கும். அந்த ஒர்க்கு பர்டனே உங்களுக்கு இந்த வலியெல்லாம் கொடுக்கும். இப்போ ஒர்க்கு ஜாஸ்தியாக இருக்குன்னா பணம் வரப்போகுதுன்னு தானே அர்த்தம். இப்போ பணம் வந்தால் மனம் நிம்மதி அடையும், வலி தானாக போயிடும். அதனால் ஒர்க்கு இல்லாமல் வலி வந்தால் கஷ்டமாக இருக்கும். ஒர்க்கு இருந்து பணமும் வலி வந்தால் அந்த வலி தெரியாது.
அதனால் அதுவே வழி நிவாரணி. அதனால் பணம் நிறையா வரப்போகுது. குடும்ப சூழ்நிலை நல்லாயிருக்கும். சுக்கிர பகவான் வந்து 1ஆம் தேதி ராசிக்கு 12ஆம் இடம் வரார். அது வரைக்கும் 11ஆம் இடத்துல இருக்கார். சுக்கிரனும் சனி பகவானும் இணைந்து ஒரு 15 நாள் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்காங்க. இந்த சுக்கிரன் சனி இணையும் போது அது ஒரு யோகம். எப்படி செவ்வாய் சனி இணையும் போது தோஷம்னு சொல்கிறோமோ, சுக்கிரன் சனி இணையும் போது அது ஒரு யோகம். மகாலட்சுமி யோகம். பணம் செல்வ செழிப்பு ஏற்படும். கையில் காசு வந்து நடமாட்டம் ஜாஸ்தியாக இருக்கும். வேறு சில பேர் கூட உங்ககிட்ட பைசாவை கொடுத்துட்டு போவாங்க, வச்சுருங்க ஒரு 10 நாள் கழித்து வாங்கிட்டு போகிறேன். அதனால் சர்க்குலேஷன் மணி நிறையா இருக்கும். கையில் பணச்செழிப்பு ஏற்படும். நிதிநிலையில் ஒரு பெரிய உயர்வு ஏற்படும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை காணக்கூடிய ஒரு நேரம். அதுக்கப்புறம் சுக்கிர பகவான் 12ஆம் இடம் வந்து அங்கே உச்சமாகிறார். சுக்கிரன் 12ஆம் இடத்தில் உச்சமாகும்போது இல்லறம் நல்லறமாக இருக்கும். இல்லற வாழ்க்கை நல்லறமாக இருக்கும். நல்ல தூக்கம் வரும். இது வரைக்கும் நம்ம தூக்கத்தில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம்னா தூக்கத்துக்கு இப்போது ஒரு சொகுசான தூக்கம், இல்லற வாழ்க்கை நல்லறமாக இருக்கும். சில பேர் பெரிய காஸ்ட்லியான கட்டில் வாங்குவாங்க. மெத்தை, விரிப்புகள், தலகாணியெல்லாம் வீட்டில் மாற்றக்கூடிய நேரம். ரொம்ப நாள் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, தலகாணியெல்லாம் ஒரு மாதிரி அமுங்கி போயிடுச்சு அப்படின்னா ரொம்ப காஸ்ட்லியான ஒரு தலகாணி, இளவம் பஞ்சு தலகாணி இந்த மாதிரி வாங்குவாங்க. சில பேர் பெட்டு வாங்குவாங்க. படுக்கை சுகம் நன்றாக இருக்கும். ரொம்ப முடியாதவராக இருந்தால் கூட பாயை தூக்கி போட்டுட்டு புது பாய் வாங்குவார். அந்த மாதிரி சுகமான வாழ்க்கை அமையும். திருமணமானவர்களுக்கு இல்லறம் சுகம் நன்றாக இருக்கும். குழந்தை பாக்கியம் ஏற்படும். இல்லறம் நல்லறமாக இருந்தால் குழந்தை பாக்கியம் ஏற்படும். அப்போ கல்யாணமானவர்களுக்கு இந்த வருஷம் குழந்தை செல்வம் ஏற்பட போகுது. குழந்தை உருவாகக்கூடிய நேரம் வந்தாச்சு. அதனால் இது எல்லாமே நல்லா இருக்குது. தொழில் செய்பவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் உயர்வு உண்டு. ஏன்னா லாபம் நிறையா வரப்போகுது, பணம் வரப்போகுதுன்னா தொழில் நல்லா நடக்க போகுதுன்னு அர்த்தம். அப்போ உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் இது ஒரு சிறப்பான உயர்வை கொடுக்க போகிற மாதம். புதன் வந்து நீச்சமாக இருக்கார். புதன் நன்மை செய்யாத கிரகம். 3க்கும் 12க்கும் உடைய கிரகம். அவர் நீச்சமாக இருந்து அங்கே உச்சம் பெற்ற சுக்கிரன் வரும்போது நீச்சன் பங்கப்பட்டு அது ஒரு ராஜ யோகத்தை ஏற்படுத்தும். அப்போ படிக்கிற மாணவர்களுக்கு பிரமாதமாக இருக்க போகுது. மேஷ ராசியில் இருக்கக்கூடிய மாணவர்கள்லாம் எதிர்கொள்ளக்கூடிய இந்த பரீட்சையை ரொம்ப ரொம்ப அசால்ட்டாக எதிர்கொள்வாங்க. எல்லா கொஸ்டினும் அவங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டினாக இருக்கும். இவங்க படித்தது தான் கொஸ்டினாக வரும். படித்தது கொஸ்டினாக வருதா இல்லை கொஸ்டினுக்கு நமக்கு ஆன்சர் தெரியுதா அப்படிங்கிற அளவுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அந்த அளவுக்கு பிரமாதமாக படித்து மேலே வரக்கூடிய நேரம். எந்த காலேஜில் படிக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அந்த காலேஜில் இடம் கிடைக்கும். உங்களுடைய எதிர்காலம் பிரகாசமாக இருக்குது. மாணவ மாணவிகளுக்கு அருமையான மாதமாக இருக்குது. குறிப்பாக மேஷராசியில் இருக்கக்கூடிய பரணி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அதிக யோகம். பரணி தரணி ஆளும். இதுதான் நீங்கள் ஆளப்போகிற நேரம். உங்கள் ஆளுமை வெளிப்படுத்த போகிற நேரம். ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் உங்களுடைய ஆளுமை வெளிப்பட போகும் நேரம். அருமையான மாதம் பங்குனி மாதம். சுப்பிரமணியரை வணங்குவது மேலும் சிறப்பை தரும். வாழ்க வளமுடன்.